எபேசியர் 2:13 முன்னே தூரமா இருந்த நீங்கள் இப்பொழுது நாம் கிறிஸ்துவுக்கு தூரமானவர்கள். கிறிஸ்துவுக்கு சொந்தக்காரர்கள் கிடையாது. நீங்கள் தேவனற்றவர்கள், கிறிஸ்துவுக்கு சமீபமானீர்கள். எப்படி சமீபமானீர்கள்? கிறிஸ்துனுடைய இரத்தத்தினாலே. வேதாகமத்துல பைபிள்ல நாம் பார்க்க வேண்டிய முக்கியமான பொருள் என்ன கேட்டால், கிறிஸ்து, இயேசு, சிலுவை, இரத்தம், மீட்பு, மன்னிப்பு, சுத்திகரிப்பு, தூய்மை, விடுதலை, தெய்வீக சுகம், இதெல்லாம் கிறிஸ்துவில மாத்திரம்தான் உண்டு. முதலாவது குறிப்பு இன்றைக்கு, கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானேன். முன்னே தூரமாயிருந்தேன், கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே சமீபமானேன். முன்னே தூரமாயிருந்தேன், நான் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே சமீபமானேன். அப்ப கிறிஸ்துவனுடைய இரத்தம் என்ன செய்கிறது? கிட்ட சேர்க்கிறது. நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய மீறுதல்கள் நம்மை தேவனை விட்டு கிறிஸ்துவை விட்டு என்ன செய்கிறது? தூரமாக்குகிறது. தூரமாக்குகிறது. நம்முடைய அக்கிரமங்கள் என்று சொல்லும் போது என்ன? டிசோபீடியன்ஸ், கீழ்ப்படியாமை. அப்ப கிறிஸ்துவனுடைய ரத்தம் தான் என்னை சமீபமாக்குகிறது. ஹல்லேலூயா சொல்லுமா? 12ஆம் வசனத்தை நாம் பார்த்தோம். நீங்கள் கிறிஸ்துவை சேராதவர்களாய் இருந்தீர்கள். கிறிஸ்துவ அண்டையிலே இல்ல, இப்பொழுது கிறிஸ்துவ அண்டை நெருங்கி வந்து விட்டீர்கள். ஒன்றை புரிந்து கொள்ளும், இந்த நாளில் இயேசுவே, உம்முடைய ரத்தம் என்னை உமக்கு நேராக கிட்டி சேர்த்திருக்கிறது. ஒவ்வொரு நாளும் உம்முடைய ரத்தத்தினாலே நான் நெருங்க, உம்முடைய ரத்தம் என்னை கழுவினதற்காக ஸ்தோத்திரம், என்னை மீட்டதற்காக ஸ்தோத்திரம், என்னை தூய்மைப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம், எனக்கு விசுவாசம் தந்ததற்காக ஸ்தோத்திரம், சுகம் தந்ததற்காக ஸ்தோத்திரம், சாபங்களை மாற்றினதற்காக ஸ்தோத்திரம் என்று இயேசுனுடைய ரத்தத்தை எண்ணி எண்ணி துதித்துக் கொண்டிருக்க வேண்டும். அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி. என்ன சொல்லுகிற இரு திறத்தார்? அந்த இரு திறத்தார் என்று அவர் குறிப்பிடுகிறது யார் என்றால், பழைய யூதர்கள். அடுத்தது நம்மை என்று சொல்லும் பொழுது புறஜாதின்னு சொல்லுகிறது. இரு திறத்தாரையும் அவர் ஒன்றாக்குகிறார், யூதர்களையும் புறஜாதியாரை. பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுசுவரை தகர்த்தார். முதலாவது, கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினாலே சமீபமாக்கினார் தூரமாயிருந்தவர்களை. இரண்டாவது, அவர் சமாதான காரணராய் மாறினார். சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணம் என்ற சொல்லு கூட சமஸ்கிருதம், வடமொழி சொல். தமிழ் சொல் என்ன? சட்டம், அவ்வளவுதான். லா ஆஃப் மோசஸ், மோசேனுடைய சட்டம். என்ன சொல்ற? சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே, நியாயப்பிரமாணத்தை என்ன செய்தாரு? மாம்சத்தினாலே ஒழித்தார். நியாயப்பிரமாணம் என்ன செய்தது? மோசேனுடைய பிரமாணம் என்ன செய்தது? having abolished in his flesh the enmity, even the law and commandments. Law and commandments, மோசேனுடைய சட்ட திட்டங்கள், நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்திலே ஒழித்தார். இன்றைக்கு நான் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளுவேன் அப்படி சொன்னா நீங்க இயேசுவை நிராகரிக்கிறீங்க அர்த்தம். மோசேனுடைய சட்டத்தை தான் நான் பின்பற்ற போகிறேன், then you are denying Jesus. Jesus has already abolished in his flesh the enmity, even the law of commandments. அவ்வளவுதான். லாவையும் கமாண்ட்மெண்ட்ஸையும் இயேசு தம்முடைய மாம்சத்திலே ஒழித்தார். கொலோசியர் 2:13. நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்து, தேவனே தமது கையால் எழுதினார் அல்லவா பிரமாணங்கள், அந்த கையெழுத்தை குலைத்து இயேசு என்ன செய்கிறார்? நமக்கு எதிரடையாக கைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து. சிலுவையின் மேல் ஆணி அடித்துனா வெறும் சிலுவையில் அடிக்கல, அவருடைய கையோடு சேர்த்து அடித்தார், காலோடு சேர்த்து அடித்தார்கள். தமது மாம்சத்திலே சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே அபாலிஷ் பண்ணி இருதிறத்தாரையும் தமக்குள்ள ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து
இப்படி சொல்றாரு, யூதர்கள் புறஜாதியார் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்தார், மாம்சத்தினாலே ஒழித்தார். யூதர்கள் புறஜாதிகள் என்கிற வித்தியாசத்தை ஒழித்து அபாலிஷ் பண்ணி அவர் என்ன செய்தாரு, ஒரு புதிய மனுஷனை உண்டாக்கினார். அந்த புதிய மனுஷன் சிருஷ்டிக்கப்படுகிறார். யார் அந்த புதிய மனுஷன்? தான் அவர் தான் கிறிஸ்து. அந்த புதிய மனுஷனுக்குள்ளே தான் நீங்களும் நானும் இருக்கிறோம். புதிய மனுஷனை சிருஷ்டித்து சமாதானம் பண்ணினார். நான் அந்த புதிய மனுஷனாகிய கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறேன், சமாதானமாக இருக்கிறேன். நான்காவது, தேவனுக்கு ஒப்புரவாக்கி, ரெக்கன்சிலியேஷன். தேவனோடு கூட என்ன செய்கிறார்? ஒப்புரவாக்கினார். தேவன் இயேசுவை என்ன செய்கிறார் என்றால், அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அந்த சுவிசேஷத்தை வைத்துக் கொண்டுதான் இன்னைக்கு உலகம் முழுதும் போய் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுமா. இயேசு கிறிஸ்து சமாதானத்தை சுவிசேஷமாக நமக்கு கொடுத்தார். இன்றைக்கு நாம் அறிவிக்கிறது என்ன சுவிசேஷம் அறிவிக்கணும்? சமாதானத்தின் சுவிசேஷம். எழும்பி நிற்போம். இயேசுவே, நான் எங்கு போனாலும் சமாதானத்தை அறிவிக்கிற சுவிசேஷகனாக, சுவிசேஷகியாக என்னை மாற்றும். நம்பர் 1, கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நான் தேவனுக்கு சமீபமானேன். முன்னே தூரமாயிருந்தேன். பகையாக நின்ற நடுசுவரை அவர் தகர்த்தார். புதிய மனுஷனை சிருஷ்டித்து சமாதானம் பண்ணினார். பகையை சிலுவினால் கொன்று யூதராகிய அவர்களையும் புறஜாதியாராகிய நம்மையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். தூரமாயிருந்த புறஜாதிக்கும் சமீபமாயிருந்த யூதர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். நம்முடைய கையில் உள்ள சுவிசேஷம் சமாதானத்தின் சுவிசேஷம் மாத்திரம்தான். கரங்களை உயர்த்தி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் அருளி செய்ய கடவர் என்பதே. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.